வணக்கம். ஹையர் செகண்டரி கெமிஸ்ட்ரியின் தொடர் தமிழ் வீடியோக்களில் மூன்றாவதான இதில் உங்களை சந்திப்பதில் நான் சுப்பலக்ஷ்மி மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோவின் டிஸ்கஷன் டாபிக்கானது அவகாட்ரோஸ் நம்பர், மோல் கான்செப்ட் மற்றும் மோலார் மாஸ் ஆகும். அதற்கு முன்பு சென்ற வீடியோவில் நாம் டிஸ்கஸ் செய்த அட்டாமிக் மாஸை பேஸ் செய்து சில வினாக்களுக்கு விடையளிப்போம். Question number 1. What is the mass of 1/12 of one atom of C12 isotope? Answer. It is known as 1 AMU. Question number 2. What is the value of 1 AMU in kilograms? The answer is it's equal to 1.6605 into 10 raised to the power of minus 27 kilograms. அதுவே இந்த கொஸ்டினின் பிற்பகுதியில் இந்த வேல்யூ ஆஃப் 1 AMUவை கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் செய்யுமாறு கேட்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், கிலோகிராமை கிராமில் மாற்றுவதற்கு எய்தர் 1000 அல்லது 10 raised to the power of 3 ஆல் பெருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது, அதாவது 1.6605 into 10 raised to the power of minus 27 into 10 raised to the power of 3 or 1000 gives the answer 1.6605 into 10 raised to the power of minus 24 grams. Question number 3. What is the mass of one atom of C12 isotope in grams? 1 AMU is the mass of 1/12 of one atom of C12 isotope. ஒரு C12 அணு நிறையில் 12இல் ஒரு பங்கு ஒரு AMU ஆகும். ஆகவே AMUவின் வேல்யூவை மதிப்பை 12ஆல் பெருக்கினால் வருவது ஒரு அணு நிறை C12 ஐசோடோப்பினுடையது ஆகும். That is 1.6605 into 10 raised to the power of minus 24 grams into 12 gives the answer 19.926 into 10 raised to the power of minus 24 grams, or this can also be written as 1.9926 into 10 raised to the power of minus 23 grams. Fourth question. இது மிகவும் முக்கியமானது. How many atoms are present in 12 grams of C12 isotope? இப்பொழுதுதான் நாம் பார்த்தோம், ஒரு C12 அணு நிறை mass of one atomic mass of C12 isotope is equal to 1.9926 into 10 raised to the power of minus 23 grams. கொடுக்கப்பட்டுள்ள சாம்பிளின் மாஸ் அல்லது நிறையானது 12 கிராம்ஸ். அதை 1.9926 into 10 raised to the power of minus 23 grams அல்லது மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் C12 ஆல் வகுத்தால் கிடைக்கும் விடையானது 6.022 into 10 raised to the power of 23. This is the number of atoms present in 12 grams of C12 isotope. சென்ற கால்குலேஷனின் மூலம் நாம் அறிந்து கொண்டது 12 grams of C12 ஐசோடோப்பில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 6.022 into 10 raised to the power of 23 ஆகும். இது ஒரு அவகாட்ரோஸ் நம்பர் என்று கூறப்படுகின்றது. One Avogadro's number of entities constitute 1 mole of that particular substance. இந்த entities என்னும் வார்த்தையை நாம் தமிழில் உட்பொருட்கள் அல்லது அடிப்படை துகள்கள் என்று கூறலாம். ஆகவே ஒன் அவகாட்ரோஸ் நம்பர் எண்ணிக்கையுள்ள ஒரே பொருட்களின் உட்பொருட்களை கொண்டது ஒரு மோல் என்று கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், கார்பன், காப்பர், சோடியம் மற்றும் கால்சியம் ஆகியவை மோனோ அட்டாமிக் இன் நேச்சர். அவை தனித்தனி அணுக்களாக விளங்குகின்றன. ஆகவே 1 mole of carbon atoms is 6.022 into 10 raised to the power of 23 number of carbon atoms. மேலும் காப்பர், சோடியம், கால்சியம் ஆகியவையும் 1 mole of அந்தந்த பொருட்கள் 6.022 into 10 raised to the power of 23 என்ற அந்தந்த பொருளின் அணுக்களால் ஆனவையாகும். Atoms of the respective element. நெக்ஸ்ட், ஹைட்ரஜன் மூலக்கூறுகளாக விளங்குகின்றது. ஆகவே 1 mole of hydrogen molecules is equal to 6.022 into 10 raised to the power of 23 molecules of hydrogen.
மேலும் மீத்தேனை எடுத்துக்கொண்டால் அதே போன்று 1 mole of methane molecules are equal to the same thing, 6.022 into 10 raised to the power of 23 molecules of methane. சோடியம் குளோரைடை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு அயானிக் காம்பவுண்ட். அயனி பிணைப்பு என்ன என்பதை நாம் பின்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுதைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸில் ஃபார்முலா யூனிட் என்னும் வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். ஆகவே 1 mole of sodium chloride contains 6.022 into 10 raised to the power of 23 formula units of sodium chloride. Next we pass on to molar mass. The mass of 1 mole of any substance in grams is called molar mass. இதன் யூனிட் grams per mole ஆகும். ஓகே, மீத்தேனை எடுத்துக்கொண்டால் அதனுடைய மோலார் மாஸ் is equal to 16.04 grams per mole ஆகும். ஓகே, what is the molecular mass of methane? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது 16.04 and unit is either AMU or otherwise known as AMU, called as U also. Next, அடுத்தது வாட்டரை எடுத்துக்கொள்வோம். அதன் மோலார் மாஸ் is equal to 18.02, unit is grams per mole. அதனுடைய மாலிகுலர் மாஸும் 18.02 ஆகும். யூனிட் இஸ் U. இதிலிருந்து உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடிகிறது? மோலார் மாஸ், மாலிகுலர் மாஸ் இவை இரண்டின் எண்ணிக்கை ஒன்றுதான். அதாவது மீத்தேன் மோலார் மாஸ் இஸ் 16.04, மாலிகுலர் மாஸ் இஸ் ஆல்சோ 16.04. ஸோ அவை இரண்டும் எண்ணிக்கையில் ஒன்றுதான். எதில் வேறுபடுகின்றது? அதன் யூனிட் அல்லது அலகில். மோலார் மாஸ் இன் யூனிட் கிராம்ஸ் பர் மோல், மாலிகுலர் மாஸ் இன் யூனிட் U ஆகும். நெக்ஸ்ட்டு வாட்டரை எடுத்துக்கொள்வோம். அதிலும் இதே ஆப்சர்வேஷனை நீங்கள் பார்ப்பீர்கள். மோலார் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ் ஆர் த சேம் ஃபார் வாட்டர், நியூமரிக்கலி த சேம், 18.02. யூனிட்ஸ் மாறுபடுகின்றன. மோலார் மாஸ் is expressed in grams per mole, whereas molecular mass, you know very well, it is expressed in U. So we can say that molar mass and molecular mass are numerically the same, but they differ in their units. Next, how to calculate molar mass? The molar mass of a compound is equal to the sum of the atomic masses of its constituent atoms. Of course, it is expressed in grams per mole. இங்கு ஒரு சிறிய ப்ராப்ளம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் எத்தில் ஆல்கஹால். இதை சால்வ் செய்வதன் மூலம் நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். எத்தில் ஆல்கஹாலின் மாலிகுலர் ஃபார்முலா C2H5OH. இதன் கான்ஸ்டியூயன்ட் ஆட்டம்ஸ் நீங்களே கண்டுபிடித்திருப்பீர்கள், கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். எத்தனை அணுக்கள் உள்ளன? ஃபார் கார்பன் இட் இஸ் 2, ஃபார் ஹைட்ரஜன் அஃப்கோர்ஸ் 5 + 1 6, and for oxygen 1. So the molar mass of ethyl alcohol is the atomic masses of how many? 2 carbon atoms, that is 2 into 12.01 U, plus that of 6 hydrogen atoms, atomic mass of hydrogen into 6, plus that of 1 oxygen atom, 1 into the atomic mass of oxygen. If you calculate with the calculator, உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சர் ஆனது 46.07. that is the molar mass of ethyl alcohol. Of course, what's the unit? It is in grams per mole. Let us solve some problems. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஃபார்முலா N, the number of moles is equal to mass divided by molar mass. Let us take the first question. Calculate the number of moles in a sample of 90 grams of glucose. சாம்பிளுடைய பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது குளுக்கோஸ். ஆகவே எளிதாக நாம் மோலார் மாஸை கண்டுபிடிக்கலாம். that will come to 180 grams per mole. மாஸ் அல்லது நிறையும் கொடுக்கப்பட்டுள்ளது 90 grams. Therefore, N is equal to 90 grams divided by 180 grams per mole
This will give the answer 0.5. Okay. Next, செகண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் செய்வதற்கு முன்பு நாம் ப்ராப்ளம் நம்பர் 3ஐ சால்வ் செய்வோம். ஏனெனில் இது சற்று எளிதானது. Calculate the mass of 10 moles of carbon dioxide. Again, சாம்பிள் நேம் கொடுக்கப்பட்டுள்ளதால் மோலார் மாஸை எளிதில் கால்குலேட் செய்யலாம். கார்பன் டை ஆக்சைடின் மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 44.01 grams per mole. And number of moles is equal to 10. So 10 moles is equal to mass that is unknown divided by 44.01 grams per mole. We can cancel off this one. So 44.01 into 10 will give the answer of 440.1 grams. So the mass of the sample of 10 moles of carbon dioxide is 440.1 grams. Next, coming to the second problem, calculate the number of molecules in 0.54 grams of water. Sample in பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது water. ஆகவே molar mass is known, that is equal to 18.02 grams per mole. Next, mass கொடுக்கப்பட்டுள்ளது. இது actually it is a two-step problem. First stepil நாம் n the number of moles கண்டுபிடிக்க வேண்டும். So let us do it. N the number of moles is equal to mass, that is 0.54 grams divided by molar mass. Next, n ஐ கண்டுபிடித்து விட்டோம். Next, number of molecules is equal to n into Avogadro's number. So substituting in this equation, we get the number of moles, that is equal to 0.54 grams divided by 18.02 grams per mole into Avogadro's number 6.022 into 10 raised to the power of 23. நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் செய்து கண்டுபிடித்தால் வரும் ஆன்சர் ஆனது 0.18 into 10 raised to the power of 23. இதையே நாம் 1.8 into 10 raised to the power of 22 என்று எழுதலாம். So the number of molecules in the given sample of water, given a mass of water is equal to this. இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் செய்ததின் சாராம்சத்தை ஒரு ஷார்ட் சம்மரியாக பார்க்கலாம். நம்பர் 1, Avogadro's number. 12 grams of carbon 12 ஐசோடோப்பில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 6.022 into 10 raised to the power of 23 ஆகும். இது ஒரு Avogadro's நம்பர் என்று கூறப்படுகின்றது. நம்பர் 2, மோல். ஒரு Avogadro's நம்பர் எண்ணிக்கையுள்ள ஒரே பொருளின் உட்பொருட்கள் அல்லது அடிப்படை துகள்களை கொண்டது ஒரு மோல் ஆகும். One Avogadro's number of entities constitute 1 mole of a particular substance. Number 3, molar mass. It is the mass of 1 mole of a substance in grams. ஒரு மோல் அளவுள்ள பொருளின் நிறையை நாம் கிராம்களில் எக்ஸ்பிரஸ் செய்தால் அது மோலார் மாஸ் என்று கூறப்படுகின்றது. நம்பர் 4, comparison of molar mass and molecular mass. மோலார் மாஸ் மற்றும் மாலிகுலர் மாஸ் இரண்டும் எண்ணிக்கையில் ஒன்றுபட்டவை. நியூமரிக்கலி they are the same. ஆனால் யூனிட்ஸ் அல்லது அலகில் மாறுபட்டவை. மோலார் மாஸின் யூனிட் அது கிராம்ஸ் பர் மோல், வெரஸ் மாலிகுலர் மாஸின் யூனிட், மாலிகுலர் மாஸ் உடைய யூனிட் ஆனது AMU அல்லது U ஆகும். இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் செய்ததின் சாராம்சத்தை ஒரு ஷார்ட் சம்மரியாக பார்ப்போம். நம்பர் 1, Avogadro's number. 12 grams of C12 ஐசோடோப்பில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 6.022 into 10 raised to the power of 23 ஆகும். இது ஒரு Avogadro's number என்று அழைக்கப்படுகின்றது. நம்பர் 2, மோல். 1 Avogadro's number of entities constitute 1 mole of a particular substance. ஒரு Avogadro's number எண்ணிக்கையுள்ள ஒரே பொருளின் உட்பொருட்கள் அல்லது அடிப்படை துகள்களை கொண்டது ஒரு மோல் ஆகும். நம்பர் 3, molar mass. It is the mass of 1 mole of a substance expressed in grams per mole. ஒரு மோல் அளவுள்ள எந்த பொருளின் நிறையை கிராம்களில் எக்ஸ்பிரஸ் செய்தால் அது மோலார் மாஸ் ஆகும். 4th one, comparison of molar mass and molecular mass.
Both are numerically the same, but their units differ. மோலார் மாஸ் மற்றும் மாலிகுலர் மாஸ் இரண்டும் எண்ணிக்கையில் ஒன்றுபட்டவை, ஆனால் அவற்றின் யூனிட்ஸ் அல்லது அலகில் மாறுபட்டவை. மோலார் மாஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ் per mole and molecular mass is expressed in AMU or U. Number 5. N, the number of moles is equal to mass divided by molar mass என்னும் ஃபார்முலாவை அப்ளை செய்து கொடுக்கப்பட்டுள்ள நிறையுள்ள பொருளின் மோல்களின் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு என்பதை கணக்கிடலாம். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு அவகாட்ரோஸ் நம்பர் என்னும் ஃபார்முலாவை அப்ளை செய்து கொடுக்கப்பட்டுள்ள மோல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த அளவு பொருளில் உள்ள நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் அல்லது அடிப்படை துகள்களின் எண்ணிக்கையை கணக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.